नमोराहि शीतले त्वं जगन्माता शीतले त्वं जगत्पिता शीतले त्वं जगदात्री शीतलादेव्यै नमो नमः நமோராகி என் குருநாதர் காமாட்சிதாச சுவாமிகளின் திருப்பாத கமலம் சரணம். அனைவருக்கும் வணக்கம். நாளை 12/5/2024 ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி. விசேஷமான அம்பாளுக்கு அனுகிரகம் பெறக்கூடிய அற்புதமான திதி. அதுவும் இந்த மாதத்தில் வரக்கூடிய திதியானது ரொம்ப விசேஷம். நம்மளோட எல்லா விதமான குறைகளையும் போக்கி நல்லவை அருளக்கூடிய ஒரு அற்புதமான திதி. ஆக அது மட்டும் அல்லாமல் நாளை மற்றொரு விசேஷமான தருணம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே பஞ்சமி அப்படின்னா நம்மளோட பீடத்தில் கோபூஜை தொடர்ந்து சகசநாம அர்ச்சனை, அதை தொடர்ந்து வாராகியின் மூலமந்திர ஜப ஹோமம், அதை தொடர்ந்து பக்தர்களால் அம்பாளுக்கு ஊஞ்சல் சேவை, இதை தொடர்ந்து மூல அம்பாளுக்கான தூப தீப ஆர்த்திகள் பொதுவாகவே நடக்கும். இதை தொடர்ந்து நாளை 108 நாட்கள் நாம் எவ்வாறு குங்குமார்ச்சனையை சிறப்பாக செய்தோமோ அதே போல் 108 நாட்கள் நாளை முதல் வாராகி மூல மந்திர ஜப ஹோமமானது நடைபெற இருக்கிறது. தினசரி மாலை 5 மணி அளவிலே இந்த ஹோமமானது துவங்கப்படும். இந்த ஒவ்வொரு நாளும் அன்றைய தினம் மாலை 5 மணிக்கு கோபூஜை, அதைத் தொடர்ந்து வாராகியின் அஷ்டோத்திரம் மற்றும் சகசநாமாவளி அர்ச்சனை, அதைத் தொடர்ந்து வாராகியின் மூல மந்திர ஜப ஹோமம். இந்த ஹோமமானது 7-7:30 மணி அளவிலே நிறைவு பெற்று தினசரி அம்பாளுக்கு அன்றைய தினத்துக்கான கலசத்துங்கள் அபிஷேகம் செய்விக்கப்படும். இவ்வாறாக 108 நாட்கள் இது நடைபெற இருக்குது. அதாவது 12/5/2024 முதல் 28/8/2024 வரை இது நடைபெற இருக்கிறது. அது சமயம் பக்தர்கள், மகான்கள், குருமார்கள் மற்றும் வாராகியின் உபாசகர்கள், ஆன்மீக பெரியோர்கள், அன்பர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு அன்னையின் அன்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் பாத்திரமாக வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த 108 நாள் வாராகி ஹோமம் என்ன அப்படி விசேஷம் அப்படின்னா, தினசரி இந்த வாராகி ஹோமம் ஒரு நாளைக்கு ஒரே விதமான மூலிகையால் செய்யப்படும். அவ்வாறு 108 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மூலிகையால் செய்யப்படும். ஒரு நாள் பயன்படுத்திய மூலிகை மறுநாள் பயன்படுத்த மாட்டோம். ஆக அவ்வாறாக இந்த 108 நாட்களுக்கும் 108 விதமான மூலிகையால் வாராகி ஆத்மார்த்தமாகவும் நம் மானசீகமாக மட்டுமல்லாமல் பரார்த்தமாகவும் நாம் செய்யக்கூடிய பூஜைகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறும். அது சமயம் அனைவரும் வந்து கலந்து கொண்டு அவரவர்கள் திருக்கரங்களால் அம்பாளுக்கு அந்த மூலிகைகளை செலுத்தி, அது மட்டுமல்லாமல் மஞ்சள் கிழங்குகளை பிரதானமாக வைத்து வாராகியின் காரிய சித்தி ஹோமமும் நடைபெற இருக்கிறது. அனுதினமும் வாராகி காரிய சித்தி ஹோமமும் சத்ரு சம்ஹார ஹோமமும் வாராகி மூலமந்திர ஹோமத்துடன் கலந்து சகிதமாக நடைபெற இருக்கிறது. ஆகையால் உங்கள் பிரார்த்தனைகளை அனைத்தும் அம்பாளிடத்திலே நீங்களே செலுத்துவதற்கான அற்புதமான நாள். இந்த ஹோமத்திலே பங்கு கொள்வதற்கும் இல்லை கைங்கரியமாக செய்வதற்கும் இந்த வாராகி 108 நாள் ஹோமங்களிலே ஆலய பணி, திருப்பணிகள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய உழவாளப் பணிகளெல்லாம் செய்வதற்காக விருப்பம் இருக்கக்கூடியவர்கள், அதாவது வாலண்டியர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லப்படக்கூடிய தன்னார்வலர்களாக யார் வேண்டுமானாலும் வந்து அம்பாளுக்கு இந்த பூஜைகளை கலந்து கொள்ளலாம். இந்த 108 நாட்களிலே யார் யாரெல்லாம் ஹோமம் செய்வதற்காகவும் கற்றுக்கொள்வதற்காகவும் மற்றும் வாராகியின் மூலமந்திர ஜபங்கள் மற்றும் அதை சார்ந்த வாராகியை சார்ந்த அத்தனை விஷயங்களையும் கற்றுக்கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க இந்த 108 நாட்களுக்குள்ளே வந்து உங்கள் ஐயங்களை எல்லாம் போக்கிக் கொண்டு வாராகியை பற்றிய அவள் ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்திலே நம்மளும் பயணிக்க ஒரு அற்புதமான தருணமாக இது வரும். ஆக சம்சார சாகரத்திலிருந்து விடுபட்டு அம்பாளின் ஆசீர்வாதம் பெறுவதற்கும் ஏனைய அனைத்து விதமான சிரமமான சூழ்நிலைகளிலிருந்து வெளிப்பட்டு வர்றதுக்கும் நவகிரக கோளாறுகள், ஆபிச்சாரங்கள் மற்றும் அது மட்டும் இல்லாமல் திருமண பாக்கியங்கள், இது அனைத்தும் கிடைப்பதற்காக அம்பாளோட இந்த வாராகி மூலமந்திர ஜபம் நடைபெற இருக்கிறது. இதற்கு பெயரே சர்வகாரிய சித்தி ஸ்ரீ வாராகி மூலமந்திர ஜப ஹோமம். ஆகையால் அனைவரும் வந்து தவறாமல் கலந்து கொண்டு அன்னை அருள் பெறுக. ஓம் நமோ வராகி.